நவம்பர் 1989. இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல தசாப்தங்களா உலகத்தையே ரெண்டா பிரிச்சு வச்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான பெர்லின் சுவர் சாதாரண மக்களால சுக்குநூறா உடைக்கப்படுது. இந்த ஒற்றை நிகழ்வு உலக வரலாற்றை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வல்லரசு நாடு எப்படி ஒரே இரவுல திடீர்னு செதஞ்சு போச்சு அப்படிங்கறத இந்த வரலாற்று ஆய்வுல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பெர்லின் சுவரோட வீழ்ச்சி வெறுமனே ஜெர்மனிய மட்டும் ஒன்றிணைக்கல. அது இருமுனை உலக அமைப்பு, அதாவது பைபோலாரிட்டியோட முடிவை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. முதலாளித்துவத்தை கொண்ட மேற்கத்திய நாடுகளுக்கும் கம்யூனிசத்தை கொண்ட சோவியத் கூட்டமைப்புக்கும் இடையில இருந்த கடுமையான பிரிவு இதோட முடிவுக்கு வருது அப்படிங்கறத இந்த நிகழ்வு உலகத்துக்கு ஆணித்தரமா உணர்த்துச்சு. ஒரு காலத்துல உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு மாபெரும் வல்லரசான சோவியத் யூனியனோட உள்கட்டமைப்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழுகி கடைசில முழுமையா சரிந்தது அப்படிங்கறத அலசுறது தான் இந்த ஆய்வோட முக்கிய நோக்கம். சரி, வாங்க இந்த வரலாற்று பயணத்துக்குள்ள போகலாம். இந்த ஆய்வுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. பெர்லின் சுவர் வீழ்ச்சி. 2. குறைபாடுள்ள சோவியத் அமைப்பு. 3. சோவியத் யூனியன் ஏன் சரிந்தது. 4. புதிய உலக ஒழுங்கு. 5. அதிர்ச்சி சிகிச்சையின் விளைவுகள். மற்றும் 6. இந்தியாவும் கம்யூனிசத்துக்கு பிந்தைய நாடுகளும். பகுதி 1. பெர்லின் சுவர் வீழ்ச்சி, முடிவின் தொடக்கம். கிழக்கு ஐரோப்பாவிலிருந்த 8 கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களுக்கு எதிரா சாதாரண மக்கள் பெரும் அளவில் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மாபெரும் வரலாற்று சங்கிலி தொடர் விளைவினே சொல்லலாம். ஆனா இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? சோவியத் யூனியன் தன்னோட பலமான இராணுவத்தை பயன்படுத்தி இந்த மக்கள் புரட்சியை அடக்கவே இல்லை. அது ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்துச்சு. இந்த அமைதிதான் பனிப்போரோட முடிவுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி அமைஞ்சது. பகுதி 2. குறைபாடுள்ள சோவியத் அமைப்பு, கோட்பாடும் உண்மையும். சோவியத் அமைப்புல அப்படி என்னதான் குறைபாடுன்னு நீங்க கேட்கலாம். ஏடுகள்ல எழுதப்பட்டிருந்த விஷயங்களுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இருந்த மிகப்பெரிய முரண்பாடுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கொள்கை அளவுல பார்த்தா அது ஒரு சூப்பரான சமத்துவ சமுதாயம். அனைவருக்கும் வீடு, மருத்துவம், கல்வி என எல்லாமே அரசோட பொறுப்பு. ஆனா நிஜத்துல அங்க கடுமையான அதிகார வர்க்கத்தோட அடக்குமுறை இருந்துச்சு. மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் சுத்தமா இல்ல. 15 குடியரசுகள் இருந்தாலும் ரஷ்யா மட்டுமே மற்ற எல்லாத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துச்சு. இதனால மக்கள் தங்க ஒடுக்கப்படுறதா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்டு மக்களோட அன்றாட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு சின்ன உரையாடல் ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு அதிகாரி கேக்குறாரு, தோழர் விவசாயியே, இந்த ஆண்டு அறுவடை எப்படி? அதுக்கு விவசாயி சொல்றாரு, கடவுளின் அருளால் மலையளவு உருளைக்கிழங்கு விளைஞ்சிருக்கு. உடனே அதிகாரி, ஆனா கம்யூனிசத்துல கடவுள்தான் இல்லையே அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த விவசாயி ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு, மலையளவு உருளைக்கிழங்கும் இல்ல. அரசாங்கத்துக்கும் அடிமட்ட உண்மைக்கும் இருந்த இடைவெளிய மக்கள் இப்படிப்பட்ட இருண்ட நகைச்சுவைகள் மூலமாதான் வெளிப்படுத்தினாங்க. பகுதி 3. சோவியத் யூனியன் ஏன் செறிந்தது, சிதைவுக்கான காரணங்கள். உலகின் இரண்டாவது பெரிய வல்லரசு நாடு எப்படி திடீர்னு சிதைஞ்சது? இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பா கேட்டுக்கணும். பல வருஷங்களா தொடர்ந்த பொருளாதார தேக்கநிலை, அது மட்டும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான இராணுவத்தை கட்டமைக்க அவங்க செலவு செஞ்ச பெருந்தொகை, இது எல்லாமே சோவியத் அமைப்பு உள்ளுக்குள்ளேயே ரொம்ப மோசமா அரிச்சிடுச்சு. அதே சமயம் மக்கள் மேற்கத்திய நாடுகளோட வளர்ச்சியை கவனிக்க தொடங்கினப்போ தங்களோட நாடு எவ்வளவு பின்தங்கிய நிலையில இருக்குன்னு உணர்ந்து நிஜமாவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதுக்கு தலைவர்களோட அணுகுமுறையில ஏற்பட்ட மாற்றமும் ஒரு முக்கிய காரணம். ஸ்டாலின் ஒரு கடுமையான சர்வாதிகாரத்தின் மூலமா சோவியத் யூனியனை ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சாரு. ஆனா 1985 பதவிக்கு வந்த மிக்கேல் கோர்பசேவ் ஜனநாயக ரீதியான சில சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி பண்ணாரு. ஆனா அவரு நல்லதுக்கு செஞ்ச இந்த சீர்திருத்தங்கள் அவர் சற்றும் எதிர்பாராத தேசியவாத கிளர்ச்சிகளை தூண்டி விட்டுடுச்சு. மக்கள் முதல் முறையா சுதந்திரத்தோட ருசிய அறிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து வந்த நிகழ்வுகள் எவ்வளவு வேகமா நடந்துச்சுன்னு கவனிங்க. 1985 சீர்திருத்தங்கள் தொடங்குது. 1989 பெர்லின் சுவர் இடியுது. 1990 லித்துவேனியா சுதந்திரம் அறிவிக்குது. 1991 ஆகஸ்ட் மாசம் கார்பசேவிக்கு எதிரான சதிப்புரட்சி தோல்வியடையுது. இறுதியா 1991 டிசம்பர்ல சோவியத் யூனியன் முற்றிலுமா கலைக்கப்படுது. டிசம்பர் 25 அன்னைக்கு கார்பசேவ் ராஜினாமா செய்றாரு. அவர் அமைப்பை காப்பாற்ற நினைச்சாரு, ஆனா அதுவே அதோட முழுமையான அழிவை துரிதப்படுத்திடுச்சு. பகுதி 4. புதிய உலக ஒழுங்கு, ஒற்றை வல்லரசு மாற்றம். சோவியத் யூனியனோட மரணத்திற்கு பிறகு உருவான இந்த மாற்றங்கள் உலக அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பனிப்போர் ஆயுதப் போட்டி முற்றிலுமா முடிவுக்கு வந்துச்சு. இதனால என்னாச்சு? அமெரிக்கா உலகத்தோட ஒரே வல்லரசாக உயர்ந்தது.
உலகெங்கிலும் முதலாளித்துவ பொருளாதாரம் ஆதிக்கம் செலுத்த தொடங்குச்சு. உலக வங்கி, அப்புறம் சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF ஆகியவை நாடுகளோட கொள்கைகளை தீர்மானிக்கிற மாபெரும் சக்திகளா மாறின. அது மட்டும் இல்லாம பல புதிய சுதந்திர நாடுகள் உலக வரைபடத்துல புதிதா தோன்றுச்சு. பகுதி 5 அதிர்ச்சி சிகிச்சையின் அதாவது ஷாக் தெரப்பியின் விளைவுகள் ஒரு வலி மிகுந்த மாற்றம் 90%. இந்த கணக்கு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரஷ்யாவோட அரசு கட்டுப்பாட்டுல இருந்த 90% தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்கள் திடீர்னு ஒரே ராத்திரியில தனியார் முதலாளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுச்சு. கம்யூனிசத்துல இருந்து முதலாளித்துவத்துக்கு மாறின இந்த புதிய நாடுகள் சந்திச்ச கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவிலான மாபெரும் பொருளாதார மாற்றம் இது. இந்த பொருளாதார மாற்றம் எந்த அளவுக்கு மோசமா நடந்துச்சுன்னா இத வரலாற்றின் மிகப்பெரிய கேரேஜ் விற்பனை அப்படின்னே சொல்றாங்க. அது வரைக்கும் மதிப்பும் மரியாதையுமா இருந்த மாபெரும் அரசு தொழிற்சாலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கே, சொல்லப்போனா அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு விற்கப்பட்டுச்சு. இந்த ஷாக் தெரப்பி மக்களுக்கு ஒரு ஸ்வர்க்கத்தை கொண்டு வரும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அது மிகப்பெரிய பேரழிவை தான் தந்துச்சு. பணவீக்கம் கடுமையா உயர்ந்து மக்களோட வாழ்நாள் சேமிப்புகள் எல்லாமே கண்முன்னாலே காணாம போச்சு. அரசோட சமூக நலத்திட்டங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சு. வறுமை தலைவரிச்சு ஆடுச்சு. பல நாடுகள்ல மாஃபியா கும்பல்கள் பொருளாதாரத்தையே தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்துக்கு ஆளானாங்க. பகுதி 6 இந்தியாவும் கம்யூனிசத்திற்கு பின்னைய நாடுகளும் நீடித்த உறவுகள். சரி, இதெல்லாம் இந்தியாவுக்கு எப்படி தொடர்பாகுதுன்னு பார்ப்போம். பனிப்போர் காலகட்டத்துல இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில ரொம்ப ஆழமான பல பரிமாணங்களை கொண்ட ஒரு உறவு இருந்துச்சு. நம்ம நாட்டோட இரும்பு மற்றும் இயந்திர ஆலைகளுக்கு அவங்க பெரிய அளவுல உதவினாங்க. 1971 போர்லயும் காஷ்மீர் விவகாரத்திலையும் சோவியத் இந்தியாவுக்கு உறுதியான அரசியல் ஆதரவு கொடுத்துச்சு. நம்ம ராணுவ தளவாடங்கள் பெருமளவுல அங்கிருந்து தான் வந்துச்சு. இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுமா? இந்திய சினிமாக்களும் நம்ம நடிகர்களும் அங்க மாபெரும் வரவேற்பை பெற்றிருந்தாங்க. சோவியத் சிதைஞ்ச பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா கூட இந்தியா பல துறைகள்ல வலுவான உறவுகளை தொடர்ந்துட்டு தான் வருது. ஆற்றல் துறையில எண்ணெய் வயல்கள், அணுசக்தி திட்டங்கள்ல கூட்டாண்மை, விண்வெளியில கிரையோஜெனிக் தொழில்நுட்ப உதவி, பாதுகாப்பு தகவல் பகிர்வுன்னு 80க்கும் மேற்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் நம்ம 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உலகத்துல ஒரு நாடு மட்டுமே ஆதிக்கம் செலுத்தாம பல நாடுகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பலமுனை உலக ஒழுங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்துல இரு நாடுகளும் ஒரே சிந்தனையோட இருக்காங்க. இதுல இன்னொரு வியக்கத்தக்க விஷயத்த சொல்றேன் கேளுங்க. சோவியத் யூனியன் உடைஞ்சு பல தசாப்தங்கள் ஆன பிறகும் கூட உஸ்பெகிஸ்தான் மாதிரி மத்திய ஆசிய நாடுகள்ல இந்திய கலாச்சாரத்தோட தாக்கம் இன்னைக்கும் அழியாம அப்படியே இருக்கு. பாலிவுட் ஹிந்தி படங்களும் பழைய ராஜ் கபூர் காலத்து பாடல்களும் அங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். காலங்கள் எவ்வளவு மாறினாலும் இந்த நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார பிணைப்பு அப்படியே ஒரு கவிதை மாதிரி நீடிக்குது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சோவியத் யூனியனோட வீழ்ச்சியும் கம்யூனிசத்தோட சரிவும் சோஷியலிசம் அப்படிங்கிற தத்துவத்தோட நிரந்தர முடிவா, அல்லது அது வேறொரு புது வடிவம் பெறுமா? அது மட்டுமல்லாம எந்த ஒரு தனி நாடும் முழுமையா ஆதிக்கம் செலுத்த முடியாத இந்த பலமுனை உலகத்தோட எதிர்காலம் இனி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான விடைகளை வரும் காலம்தான் தீர்மானிக்கும். இந்த வரலாற்று ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.